ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் மேக்ஸ் மீட்டு. இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் அமைச்சில் உள்ள சாப்டர் 1ல் உள்ள எக்ஸசைஸ் 1.1 தேர்டு சம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். இஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஃபைண்டு ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ அண்ட் பி கொஷின் கேட்டிருக்காங்க. பட் கொஷினில் அவங்க கொடுத்த வேல்யூஸ் என்ன இருக்குது? பி கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி சம் நம்ம எக்ஸாம்பிளில் ஒரு சம் பார்த்துருக்கோம். அதில் ஏ கிராஸ் பின்னு கொடுத்துருப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நிறைய பேர் இதில் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? பி. ஸோ ஃபஸ்ட்டு பி இருக்கிறதுனால இந்த செட்டில் உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு என்ன வரும்? பியோட வேல்யூவாக தான் வரும். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ. அப்போது இந்த செட்டில் உள்ள செகண்ட் எலமெண்ட்டு எல்லாமே என்னவாக இருக்கும்? ஏயோட வேல்யூவாக இருக்கும். ஆனால் கொஸ்டினில் ஃபைண்ட் ஏ அண்ட் பின்னு கொடுத்ததுனால நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? ஏ வேல்யூ தானே ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏ எடுத்து எழுதிட்டு ஃபஸ்ட்டு உள்ள வேல்யூஸ் எல்லாம் ஏ எழுதிடுறீங்க, பி எழுதிட்டு செகண்ட் உள்ள வேல்யூ எல்லாம் பி எழுதிடுறீங்க. அது வந்து தப்பு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். ஏ அண்ட் பி கேட்டாலுமே நீங்கள் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கிறத ஒரு வாட்டிக்கு 2 டைம் பாருங்கள், கன்ஃபியூஸ் ஆகாமல் போடுங்க. இல்லை மேம் எனக்கு ஏ அண்ட் பி இதை வந்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு பி கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு வேணால் பி வேல்யூவை எடுத்து எழுதிக்கலாம், சரிங்களா? ஸோ பி வேல்யூ என்ன இருக்குது? ஸோ பி வேல்யூனா எப்படி எழுதணும்? செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். இல்லை டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் போட்டாலும் சரி தான். ஸோ பியோட வேல்யூ பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் -2 -2 2 டைம்ஸ் வருது. அப்போ சிங்கிள் டைம் ஒரு டைம் போட்டால் போதும். 0 0 0 2 டைம்ஸ் வரதுனால ஒரு டைம் போட்டால் போதும். 3 3 3யும் 2 டைம்ஸ் வரதுனால என்னது? ஒரு டைம் போட்டாலே போதும். ஏன்னா செட்டில் வந்து வேல்யூஸ் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? நெக்ஸ்ட்டு ஏ வேல்யூ. ஸோ இப்போ ஏ வேல்யூவை நீங்கள் மேலே கூட எழுதிக்கலாம், ஓகேவா? ஏயோட வேல்யூ என்ன இருக்குது? செகண்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஏ வேல்யூவா 3 4 3 4 3 4. ஸோ 3 4 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதுனால ஒரு டைம் மட்டும் நம்ம எழுதிக்கலாம், சரிங்களா? இதுதான் ஏயோட வேல்யூ, இது பியோட வேல்யூ, சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த சம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.